இப்போ நம்ம மாங்காய் தேங்காய் தொக்கு செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இட்லிக்கு தோசைக்கு லன்ச் ஹவர்ஸில் ஒரு சமைக்கிறது நேரமாகவும் குழம்பு வைக்க முடியலன்னா இதை செஞ்சு ஷார்ட்டாக செஞ்சு ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கான ஏற்பாடு பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்பூனு சுத்தமான கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டுப்போம். கடுகை தீய விட்டுறக்கூடாது. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாதுன்னா கடுகு கருகி போயிடும். இப்போ ஓரளவு கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கணும். அதிகமான ஹீட் வச்சோம்னா கடலைப்பருப்பு கூட கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சபடி வாட்டினோம்னா கடலைப்பருப்பு கரெக்டாக செவந்துடும். நம்ம ஜீரகம் ரசத்துக்கு போடுவோம் இல்லையா, ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வரமிளகா ஒரு 4 மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் ஹீட்டை ஏற்றக்கூடாது. ஹீட்டை ஏற்றுனீங்கன்னா கடலைப்பருப்புலாம் தீஞ்சு கருக்கி விடும். இதுவே பாருங்கள், இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கும் போதே கடலைப்பருப்பு லைட்டாக செவந்துருச்சு. அவ்வளோதாங்க, இப்போதைக்கு அடுப்பில் வேலை அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். சுத்தமாக ஆஃப் பண்ணியாச்சு. மாங்காய், தேங்காய், இந்த பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம். இப்போ நான் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா புளிப்பு கிடைக்கும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை மிக்சியிலே சேர்த்துக்க வேண்டியதான். பீஸ் ஆக்கிட்டு விடு, குறப்பாக தான் அரைக்கணும். தயிர் இருந்தது, இப்போ தான் கிடச்சிது, அதையும் இல்லை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக, அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதோ குறப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக தாளிக்க வேண்டியதான். எப்பவும் போல் கடுகு வரமிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாங்காய் தேங்காய் இதை கொட்டிட வேண்டியதான். முடிஞ்சிருச்சு வேலை. ஆனால் 2 நாள் வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, எல்லாத்துக்கும் ஏகபட்சமாக இருக்கும். மாங்காய் தேங்காய் தொக்கு தயார். இனிமேல் சாப்பிட வேண்டியதான். ஆஹா, பிரமாதமாக இருக்குங்க. இந்த பேச்சுலர்ஸ் பசங்க, இந்த வெளியூர் போய் வேலை பார்க்குற பசங்க, 4-5 பேர் சேர்ந்து இருக்கிற பசங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்களாம் ஒரு குழம்பு வைக்க முடியலன்னா இது மாதிரி ஒரு தேங்காவோ மாங்காவோ இருக்குன்னா சிம்பிளாக இதுமாரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கும் நல்லது. தேங்காயெலாம் வயிற்றில் உள்ள புண்ணு ஆற்றும். தேங்காய் நல்லது தான். எல்லா விதமான தானியங்களும் போடுறோம், வெங்காயம் முதல் போடுறோம், நல்லாயிருக்கும். 2 பூண்டு பல் போட்டுக்கிட்டால் கூட தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.